பிகினர்ஸ் கூட டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. டேஸ்ட்டு சும்மா தரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி, ஏலக்கி, 2 பச்சை மிளகாய், நீட்டாக கட் பண்ண 2 வெங்காயம், கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதும் பழுத்த தக்காளி 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் 1 கொடை மிளகாய், 1 பவுல் அளவுக்கு உதுத்து வச்ச ஸ்வீட் கார்னையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி, 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. 1/4 பிடி உலக்குக்கு 1 உலக்கு. நல்லா ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லோரும் அரிசியை தண்ணி கொதித்ததும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அரிசியை வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணுறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதுங்க. ஸ்டீம் அடங்கினதும் சர்வ் பண்ணுங்கள். மணக்க மணக்க ரெடி. மோர் ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.